வணக்கம். இது சுடர் ஊடகத்தின் அரசியல் ஆய்வு. ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பாக வெற்றிகரமான பேச்சுவார்த்தை தொடரை இஸ்ரேல் நாசப்படுத்தியதாக ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி குற்றம் சாட்டியிருப்பதாக செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. டொனால்ட் டிரம்பினுடைய சிரிய பிரதிநிதி டீப் விக்காவுடன் 9 வார கால பகுதியில் 5 பேச்சுவார்த்தைகளை நடாத்தியதாகவும், முக்கியமாக 6வது சந்திப்புக்கு 48 மணி நேரத்திற்கு முன் இஸ்ரேல் ஈரானை தாக்கிய போது பேச்சுவார்த்தைகள் முறிந்ததாகவும் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி அவர்கள் தகவல் வெளியிட்டிருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. ஜோ பைடன் நிர்வாகத்தின் கீழ் 4 ஆண்டு பேச்சுவார்த்தைகளை விட அமெரிக்க பிரதிநிதியுடனான பேச்சுவார்த்தைகள் அதிக முன்னேற்றம் அடைந்ததாகவும் அப்பாசி அவர்கள் கூறியிருப்பதாக கூறப்படுகிறது. இஸ்ரேல் தங்களுடைய அணுசக்தி நிலையங்கள், வீடுகள், மருத்துவமனைகள், முக்கிய எரிசக்தி உட்கட்டமைப்புகள் மற்றும் சிறைச்சாலைகளின் கூட குண்டு வீசி ராஜதந்திரத்தை காட்டிக் கொடுத்ததற்கான குற்றம் சாட்டிய ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர், தீர்வுகளை விட மோதல்களை விரும்பும் ஒரே நாடு இஸ்ரேல் எனவும் குறிப்பிட்டிருந்தார். அமெரிக்காவுடன் நட்பு நாடாக நடிக்கும் ஒரு அரசால் ஈரான் அமெரிக்க பேச்சுவார்த்தைகளின் வெற்றி நாசமாக்கப்பட்டது. ஐநா மேற்பார்வையின் கீழ் அமைதியான அணுசக்தி திட்டத்திற்கு ஈரான் எப்போதும் உறுதி பூண்டுள்ளது. முழு அளவிலான பிராந்திய போரை தடுக்க நாங்கள் பொறுப்புடன் செயற்படுவோம் என உறுதி பூண்டுள்ளோம் எனவும், அதை பலவீனமாக தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது எனவும் கூறியிருக்கின்றார். எதிர்காலத்தில் ஈரானுக்கு எதிரான எந்தவொரு தாக்குதலையும் தோற்கடிக்க நாங்கள் தயாராக மாட்டோம் எனவும், மேலும் இதுபோன்ற மோதல் மீண்டும் ஏற்பட்டால் ஈரான் எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்பதை தாங்கள் அறிவோம் என ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் செய்தி வெளியிட்டிருப்பதாகவும் தகவல்கள் தற்சமயம் வெளியிடப்பட்டிருக்கின்றன. யுக்ரைன் தலைநகர் கியூவில் லெலோசிப்யாக்கி மாவட்டத்தில் இன்று யுக்ரைன் பாதுகாப்பு சேவையின் கேர்னல் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது. வெரோனிக்ஸ் தன்னுடைய அடுக்குமாடி கட்டடத்தில் இருந்து வெளியேறி கார் தரிப்பிடத்திற்கு சென்ற வேளை இனம் தெரியாத நபர் கேர்னல் இவான் ரெவோனியை அணுகி தான் வைத்திருந்த கை துப்பாக்கியால் சரமாரியாக சுட்டுவிட்டு குற்றம் நடாத்த இடமிருந்து தப்பிச் சென்றிருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. துப்பாக்கிச் சூட்டின் விளைவாக காயமடைந்த வெரோனிக்ஸ் சம்பவ இடத்திலேயே இறந்ததாகவும், தற்போது புலனாய்வு குழு சம்பவ இடத்தை ஆய்வு செய்து வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. அமெரிக்கா பிரேசில் மீது விதிக்கும் எந்தவொரு வரியையும் எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக பிரேசில் ஜனாதிபதி லூயிஸ் இனாசியோ லூலா டா சில்வா கூறியிருக்கின்றார். முன்னதாக உலக நாடுகளுக்கு வரி விதிப்பு மூலம் டொனால்ட் ட்ரம்ப் அச்சுறுத்திய நிலையில் தற்போது பிரேசிலையும் அவர் குறிவைத்திருக்கின்றார். ஆகஸ்ட் 1 முதல் விதிக்கப்படும் என டொனால்ட் ட்ரம்ப் அனுப்பிய கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது. டொனால்ட் ட்ரம்பின் மிரட்டலுக்கு இஸ்ரேல் ஜனாதிபதி லூயிஸ் இனாசியோ லூலா டா சில்வா பதிலளித்த போது, பிரேசில் ஒரு இறையாண்மை கொண்ட நாடு எனவும், அச்சுறுத்தல்களுக்கு தாங்கள் அஞ்ச மாட்டோம் எனவும், ஆட்சி கவிழ்ப்பை திட்டமிட்டவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் பிரேசிலில் சட்ட வரம்புக்குள் மட்டுமே வரும் எனவும் கூறியிருக்கின்றார். உள்நாட்டு வெளிநாட்டு நிறுவனங்கள் பிரேசில் சட்டங்களுக்கு கட்டுப்படுத்தப்பட வேண்டும். கடந்த 15 நாட்களில் அமெரிக்காவுடன் $410 பில்லியன் வர்த்தகத்தை தாங்கள் செய்திருக்கின்றோம் எனவும் கூறியிருக்கின்றார். இந்த வரி விதிப்பில் பிரேசில் பொருளாதார சட்டங்களின்படி தாங்கள் எதிர்கொள்வதாகவும் தங்களுடைய எக்ஸ் தளத்தில் உறுதியாக பதில் அளித்திருப்பதாகவும் பிரேசில் ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. வடகொரியாவை விட்டு வெளியேறிய பெண் ஒருவர் அந்நாட்டு ஜனாதிபதி கிம் ஜோங் உன் மீது சிவில் மற்றும் குற்றவியல் நடவடிக்கையை முன்னெடுக்குமாறு தெரிவித்து முறைப்பாடு அளித்துள்ளார். சோய்மின் கியூங் என்ற வடகொரியாவை சேர்ந்த பெண் கடந்த 1997ஆம் ஆண்டில் வடக்கில் இருந்து சீனாவிற்கு தப்பி சென்றிருப்பதாகவும், ஆனால் 2008இல் சீன அதிகாரிகளால் அவர் வலுக்கட்டாயமாக திருப்பி அனுப்பப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. நாடு திரும்பிய பின்னர் கைது செய்யப்பட்ட அவர் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டு சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டதாகவும் முறைப்பாடு அளித்திருக்கின்றார். இந்நிலையில் சியோயில் தன்னுடைய வழக்கை தாக்கல் செய்த நிலையில், வட கொரியாவில் பிறந்த ஒருவர் அங்குள்ள ஆட்சிக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பது இதுவே முதல் முறை எனவும் தென்கொரியாவை சேர்ந்த மனித உரிமைகள் அமைப்பு ஒன்று தெரிவித்திருக்கின்றது. தென்கொரியாவின் இதேபோன்ற புகார்கள் மீது தென்கொரியா நீதிமன்றங்கள் கடந்த காலங்களில் வடகொரியாவிற்கு எதிராக தீர்ப்பளித்திருந்தன. ஆனால் அந்த
தீர்ப்புகள் பெரும்பாலும் வடகொரியாவால் புறக்கணிக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. தற்போது சோய் அளித்துள்ள புகாரில் கிம் ஜோங் உன் மற்றும் வடகொரிய அதிகாரிகள் 4வரின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருப்பதோடு இந்த வழக்கை ஐக்கிய நாடுகள் மன்றம் மற்றும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு எடுத்து செல்ல தென்கொரியாவின் மனித உரிமைகள் அமைப்பும் முடிவெடுத்திருக்கின்றது. இந்த மிருகத்தனமான ஆட்சியின் கீழ் இனி அப்பாவி வடகொரிய மக்கள் பாதிக்கப்படாமல் இருக்க சுதந்திரம் மற்றும் மனித கண்ணியத்தை மீட்டெடுப்பதற்கான ஒரு மூலக்கல்லாக இந்த சிறிய நடவடிக்கை அமைய வேண்டும் என தான் விரும்புவதாகவும் சோய் தெரிவித்திருக்கின்றார். மேலும் வடகொரிய ஆட்சியின் சித்திரவதைக்கு ஆளானதாகவும் உயிர் பிழைத்தவராகவும் கிம் வம்சத்தின் மனித குலத்திற்கு எதிரான குற்றச்சாட்டுகளுக்கு பொறுப்பேற்க வைக்கும் ஆழமான மற்றும் அவசரமான பொறுப்பை தான் சுமப்பதாகவும் கூறியிருக்கின்றார். சோய் 2012 மீண்டும் வடகொரியாவிலிருந்து தப்பி சென்று தெற்கில் குடியேறியிருந்தாலும் வடகொரிய அதிகாரியினால் பாதிப்புகளுக்கு உளவியல் அதிர்ச்சி தனக்கு இன்னும் இருப்பதாகவும் தொடர்ந்து தான் மருந்துகள் எடுத்து வருவதாகவும் கூறியிருக்கின்றார். 2023ஆம் ஆண்டில் கொரிய போரில் வடகொரியாவின் போர் கைதிகளாக பிடிக்கப்பட்ட பின்னர் சித்திரவதைக்கு இலக்கான 3 தென்கொரிய ஆண்டுகளுக்கு தலா 50 மில்லியன் வோன் இழப்பீடாக செலுத்த சியோல் நீதிமன்றம் வடகொரியாவிற்கு உத்தரவிட்டது. மேலும் 2024ஆம் ஆண்டில் 5 வடகொரிய ஜப்பானிய நபர்களுக்கு தலா 100 மில்லியன் வோன் வழங்க வேண்டும் என வடகொரிய அரசாங்கம் உத்தரவிட்டது. 1960கள் மற்றும் 1980களில் திருப்பி அனுப்பும் திட்டத்தின் கீழ் ஜப்பானில் இருந்து வட கொரியாவிற்கு சென்ற ஆயிரக்கணக்கானவர்களில் இவர்களும் அடங்குவார்கள் எனவும், ஆனால் இந்த இரு வழக்குகள் தொடர்பான தீர்ப்பை வடகொரியா கண்டுகொள்ளவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். கேரளா திருவனந்தபுரம் சர்வதேச விமான நிலையத்தில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தரை இறக்கப்பட்ட பிரித்தானியாவின் F-35B ரக போர் விமானம் அடுத்த வார ஆரம்பத்தில் நாடு திரும்பும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்திய அதிகாரிகள் இந்த விவகாரத்தில் விவாதித்துள்ளதாகவும் சர்வதேச செய்தி நிறுவனம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது. கடந்த மாதம் அரபிக்கடலில் வழக்கமான விமான பயணத்தில் ஈடுபட்டிருந்த இந்த விமானம் மோசமான வானிலை காரணமாக ரோயல் கடற்கரையின் முதன்மை விமான தாங்கி கப்பலான HMS பிரீஸ் அண்ட் வேல்ஸில் திரும்ப முடியவில்லை எனவும், அந்த விமானம் உடனடியாக திருவனந்தபுரத்திற்கு திருப்பிவிடப்பட்டதாகவும், அங்கு ஜூன் மாதம் 14ஆம் தேதியன்று பாதுகாப்பாக தரை இறக்கப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளன. இந்நிலையில் தற்போது பிரித்தானிய பொறியியலாளர்கள் பழுதுபார்ப்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்ற நிலையில் வரும் நாட்களில் பழுதுபார்க்கும் பணிகள் நிறைவடையும் எனவும் எதிர்பார்க்கப்படுவதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதனிடையே விமானத்தின் தற்போதைய நிலை குறித்து மதிப்பிடுவதற்கும் பழுதுபார்க்கும் பிரித்தானிய பொறியியல் குழு ஒன்று வரவழைக்கப்பட்டிருப்பதாகவும் பிரித்தானிய உயர் ஸ்தானிகராலயம் அசோசியேட் பிரேஸில் உறுதிப்படுத்தியிருக்கின்றார்கள். சுமார் உலகின் மிகவும் மேம்பட்ட மற்றும் $115 மில்லியன் மதிப்புள்ள இந்த ஸ்டெல்த் போர் விமானம் புறப்பட முடியாமல் சிக்கிக் கொண்டதிலிருந்து சமூக ஊடகங்களில் மீம்ஸ் மற்றும் கார்ட்டூன் இலக்காக மாறியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இதனிடையே பொறியியலாளர்கள் விமானத்தை சரி செய்ய தவறினால் அந்த விமானம் பகுதியாக பிரிக்கப்பட்டு ஒரு சரக்கு விமானத்தில் கொண்டு செல்லப்படலாம் என்ற ஊகங்களும் எழுந்துள்ளன. இருப்பினும் பிரித்தானிய பாதுகாப்பு அமைச்சகம் இந்த ஊகங்களை நிராகரித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.